ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையும் ஒரு ஒலியிலிருந்து ஆரம்பமாகிறது. அது அழுகையல்ல, அது ஒரு அழைப்பு. அம்மா. அந்த ஒரு சொல் மொழியை தாண்டிச் செல்லும் உணர்வு. நாம் முதலில் கற்றுக்கொள்ளும் மொழி புத்தகத்தில் இல்லை, அது தாயின் மார்பில் தாலாட்டாக வருகிறது. அதுதான் தாய்மொழி. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை அறிவித்தது யுனெஸ்கோ. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஒரு மொழி அழிவது ஒரு மனிதரை இழப்பதற்கு சமம். ஒரு மொழி மங்குவது ஒரு இனத்தின் நினைவுகள் மங்குவது. மொழி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் சிந்தனைக்கு வடிவம், அது நம் உணர்வுக்கு குரல், அது நம் அடையாளத்திற்கு முகவரி. அந்த வகையில் நம்முடைய தமிழ் உலகில் இன்றும் உயிரோடு வாழும் மிக பழமையான செம்மொழிகளில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய வரலாறு, பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள், பாடல்களில் பதிந்த காதல், புறநானூற்றில் ஒலித்த வீரியம், திருக்குறளில் பிறந்த அறம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனித குலத்தையே ஒரே குடும்பமாக பார்த்த மொழி இது. தமிழ் பேசும்போது நாம் ஒரு மொழி பேசவில்லை, நாம் ஒரு பாரம்பரியம் பேசுகிறோம். நாம் சிரிக்கும்போது வரும் முதல் சொல், நாம் அழும்போது தானாக வரும் குரல், நாம் கோபப்படும்போது இயல்பாக வெளிப்படும் சத்தம், அது தாய்மொழிதான். ஆனா இன்று பல தாய்மொழிகள் பேசப்படாமலே மறைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மொழி இறந்தால் அதோடு சேர்ந்து பாடல்கள், பழமொழிகள், கதைகள், பாட்டி சொல்லிய நினைவுகள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன. தமிழ் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஆனா உயிரோடு இருக்கிறது என்பதற்காக அதை கவனிக்க வேண்டாம் என்பதல்ல. தமிழில் பேசுவது பழமையல்ல, தமிழில் சிந்திப்பது பின்னடைவல்ல, தமிழில் பெருமை கொள்வது குற்றமல்ல, அது நம்மை நாமாக வைத்திருக்கும் வேர்கள். ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வேர்கள்தான் தாய்மொழி. நாம் உலக மொழிகளை கற்கலாம், நாம் பல நாடுகளை சுற்றலாம், நாம் பல கலாச்சாரங்களை ஏற்கலாம். ஆனா நம்மை உருவாக்கிய மொழியை மறக்கக்கூடாது. இந்த உலக தாய்மொழி நாளில் நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம். தமிழை வீட்டில் பேசுவோம், தமிழில் சிந்திப்போம், தமிழில் எழுதுவோம், தமிழை அடுத்த தலைமுறைக்கு பெருமையோடு கொடுப்போம். ஏனெனில் மொழி என்பது ஒலி அல்ல, அது உயிர். மொழி என்பது வார்த்தை அல்ல, அது நினைவு. மொழி என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு பாரம்பரியம். நாம் வாழும் வரை தமிழ் வாழ வேண்டும். தமிழ் வாழும் வரை நம் அடையாளம் வாழும். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, உலக தாய்மொழிகள் அனைத்தும் வளர்க.